தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. தமயந்தி வந்து கீழே வந்து டைனிங் டேபிளில் எல்லா டிஷ்ஷும் வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க. நலன் கீழே வந்து முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. அபிராமியமாக தடுக்கிறாங்க. முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. பிரமாதமாக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டோன்னே அவங்களுக்குள்ள உள்ள உணர்வு எல்லாம் தமயந்திக்கா நம்ம நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறோம், என்னால் நம்பவே முடியல. என்னப்பா ஏதோ சொல்ல வந்தியே? அதுக்குள்ளே வந்து நாயகி பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அபிராமி அம்மாவுக்கு. எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி கேட்குறாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள், எதுக்கு தயங்குறீங்க? பொண்ணு மாப்பிளையும் வந்து அமுச்சு வச்சிங்கன்னா நாங்கள் மறு விருந்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுவோம், சட்டுப்புட்டுன்னு இதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க இதுக்கு எங்கே தயங்கி அனுப்புகிறீங்க, பெரிய மனசெல்லாம் சொல்லி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணும் மாப்பிளையும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எத்தனை நாள் வேணாலும் அவங்கள வச்சு விருந்து வச்சு சமாளிச்சுக்கோங்க, மத்தியானமே வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வாரம் கூட தங்க வச்சுக்கோங்க. அப்படிங்களா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷமாக பேசுகிறாங்க. நலன் இன்னைக்கு மதியானம் 2 பேரும் அங்கே இருந்துருங்க, எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கங்கிற மாதிரி அபிராமியமாக பேசுகிறாங்க. இதை கேட்டவன் வந்து ராம் பிரசாத்துக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. சரி நம்ம பேச்சு எங்கே எடுப்படும், எதுவாக இருந்தாலும் ஓட விட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க ராம் பிரசாத். என்னப்பா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தியே? இல்லைம்மா அது நார்மலான விஷயந்தான், இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, இப்போ விருந்துக்கு போகிறது தானே முக்கியம் அப்படின்னு சொன்னனால அப்படியே அமைதியாயிட்டாங்க. நாயகி பாட்டிக்கும் பார்வதிக்கும் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக புரியல. தலகால் புரியாமல் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்காங்க. பொண்ணு மாப்பிளையும் மத்தியானம் 12 மணிக்கு வராங்களாம். 1 மணிக்குள்ளே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடணும். பண்ணிடலாம்ல. பார்வதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. நான் உள்ளே போகணும், வேலை இருக்கே, அம்பிட்டு வேலையை எப்படி இழுத்து போட்டு செய்கிறதுன்னு தெரியலையே, பொண்ணு மாப்பிள்ளை வரப்போகிறாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி சந்தோஷத்தில் வந்து முகம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம பார்வதி அம்மாவுக்கு. ஏய் அமைதியாக இரு, வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் ஒவ்வொரு வேலை வந்து பார்க்க சொல்ல, அதெல்லாம் இல்லை, அவங்க 2 பேருக்கும் என் கையால் மட்டும்தான் சமைச்சு சமைச்சு போடணுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பார்வதி கிச்சனில் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறாங்க. முக்காசு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. என்னென்ன பண்ணுன்னு சொல்லுங்களேன். ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணிங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது, எனக்கு எதுவுமே தெரில. டே சிவராமா, உன் மனைவி எப்படியெல்லாம் வந்து பம்பரம் மாதிரி சட்டுப்புட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கா, நீ அவளுக்கா ஏதாவது உதவி செய்யணுமா? நீங்களே சொல்லுங்கள் என்ன செய்யணும்? பொண்ணு மாப்பிளையும் வராங்கன்ட்டீங்க, வாசலில் வந்து பாரு, மணி 11:50 ஆயிடுச்சு, 12 மணிக்குள்ளே வருவாங்க. வந்தோடனே நீ வந்து வீட்டுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கேன், நாங்கள் ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போவோம். சரி இதை விட்டால் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. டே கிருஷ்ணா, நீயாவது ஏதாவது பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம்ல, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் மாதவியை பார்க்குறாங்க. போகக்கூடாதுன்னு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, மரியாதையை போட அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஜாம் ஜாம்னு எல்லா ஜாமுன்னு வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணா ஒரு பக்கம் சிவராமன் வந்து வாசலில் வர பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாயகி பாட்டியும் பார்வதியும் அப்படியே வீட்டு வாசலில் இருந்து நின்று அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து மாதவியும் அவங்க பொண்ணு ஆராதனையும் செமையாக வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க நம்ம நாயகி பாட்டி. நீங்கள் எந்த காரியமும் செய்யாமல் இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு வந்து நல்லது, நீங்கள் இழுத்து போட்டு எதுவும் செய்ய வேணாம், அமைதியாக இருந்து மூலையில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன கேவலமாக நினைக்க முடியுமோ அதையெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தியா கிளவிக்கு போகிற போக்க பார்த்துல பஞ்ச்லேலாக்கு வந்து பேசிக்கிட்டு போகிறா. நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நீ எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து விட்ட? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணாமா, ஆனால் என்ன பண்ணுறது, நலன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி தான் ஆராதனா பேசுகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து பாத்தியா புளியங்கொம்புன்னு சொல்லுவான். மாப்பிள்ளைக்கு இப்பயே வந்து 100 கோடி ரூபா கிட்ட சொத்து இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எத்தனை கோடியோ டெவலப் பண்ணுவான்னு தெரில, இது மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் உனக்கெல்லாம் கிடைக்குமா, என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ஆராதனா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க தம்பி வந்து தான் சைலஜாவோட பையன் இருக்காங்களே, அவங்கள தான் ஆராதனா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போகிற மாதிரி தான் ட்ராக் வந்து காட்டுவாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் வந்து கொடுக்குறாங்க. என்னதுங்கிற மாதிரி நலன் கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இது கூட தெரியலைங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது இதெல்லாம் அப்படி தான் கேட்பாங்க, பின்ன தெரிஞ்ச மாதிரியா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி தமயந்தி வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. பாத்தியா இப்பயே வந்து மாப்பிள்ளைக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா, போகிற போக்க பார்த்தா நம்மளை எல்லாரையும் மறந்துடுவாப்புல இருக்குது, மாப்பிள்ளை உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாமல் வந்து ஆராதனை வந்து செம கடுப்பில் இருக்காங்க. அம்மா அவள் பேச பேச எனக்கு ரொம்பவே வந்து வயிற்றுச்சலாக இருக்குமா, என்ன செய்ய போகிறேன்னே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் விட்ரி பார்த்துக்கலாம், என்ன பண்ண முடியும், இனிமேட்டு நம்ம என்ன நினச்சாலும் வாழ்க்கை வந்து மாறப்போகிறது இல்லை, சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து மாதவி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தாத்தா வந்துடுறாங்க. முதல்ல வந்து தமீதி மட்டும் எந்திரிக்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. நீங்களும் ஏஞ்சி வணக்கம் வைங்கன்னு வணக்கம் வைக்கிறாங்க. அந்த இடத்துல நலனும், எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். உட்காருங்க, எனக்காவெல்லாம் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லபடியாக இருங்க, இது நம்ம வீடு, என்ன வேணுமோ கூச்சப்படாமல் வந்து சாப்பிட்ணும் சரிங்களா, என்ன வேணுமோ சிறப்பாக வந்து கவனிங்க பொண்ணியும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்லிட்டு கேசவன் தாத்தா மட்டுங்க அங்கேருந்து கடந்து போகிறாங்க.
ஒரு பக்கம் பெட்ரூமில் வந்து இருக்காங்க. இதாங்க நம்ம ரூம், பிடிச்சிருக்குங்களா? பரவாயில்லையே, வீடெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, இவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் எனக்கு கிச்சனில் வேலை இருக்குன்னு சொல்லி குடுக்குன்னு கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்போயாவது தமயந்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். சொன்னதுக்கப்புறம் தான் அவன் மனசில் நான் இல்லைங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இதுவே ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனையாடுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து எப்படி இருக்கம்மா, நேற்று நைட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு, எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நாயகி பாட்டிக்கிட்டேயும். ஒரு பக்கம் பார்வதியும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பளம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன வடை பாயாசம் அப்பளம் நீ என்னென்ன செய்வியோ அது எல்லாமே செஞ்சுட்டேன். காலையிலே இதுதான் வந்து அவருக்கெல்லாம் கொடுத்தேன். என்னடி ஒரே நாளில் இவ்வளோ சமைச்சு கொடுப்பேன்? ஆமாம், புருஷன் மேலே அன்பு பாசம்லாம் அதிகமாக இருந்தா இவ்வளோ தானே செஞ்சு கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காமெடியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கப்ப நலன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தம்பியந்திக்கு என்னங்க வேணும், ஏங்க என்னை விட்டுட்டு போனீங்க, எனக்கு போர் அடிக்குது, ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, என்னது மாப்பிள்ளை கூப்பிட்றாரா, 2 நிமிஷம் கூட ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது போல இருக்குது, சரி சரி மாப்பிள்ளையை போய் கவனிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சிரிச்சு பேசிட்டு தமேதி மட்டும் ரூமுக்கு வராங்க. என்னங்க விஷயம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணுங்க, என்னோடய உலகம் ரொம்ப சின்னது தான், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எனக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க. கடைசி இனத்தில் கிறிஷ் வந்து என் வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினச்சப்ப நீங்கள் தான் அவர்கிட்ட இருந்து என்னை வந்து சேவ் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது என் உலகம் சின்ன உலகம், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேட்டு என்னை கட்டிக்க போகிறவருக்கு எங்கள் அம்மா வந்து சீதனமாக ஒன்று கொடுக்க சொன்னாங்க. இனிமேட்டு அது பொறுப்பெல்லாம் நான் உங்கள்கிட்டையும் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை வாங்கிக்கணும் அவசியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. இல்லைங்க, எங்கள் அம்மா சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்பேன். நிச்சயம் வந்து எங்கள் அம்மா சொன்னதை நான் உங்களுக்காக கொடுத்து தான் தருவேன்னு சொல்லி ஒரு பழையங்காலத்து பெட்டி கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து ரெசிபி ஐட்டம்லேருந்து எல்லாமே இருக்க போல இருக்குது அந்த இடத்துல. நம்ம நலனுக்காக வந்து கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பெட்டி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பெட்டியில் என்ன இருக்கும், வைரம் வைரூடியோங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நலன் யோசிக்கிறப்ப இந்த பெட்டியை திறந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியணும்னா பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. ஒரு புக்கு மாதிரி இருக்குது. என்ன புக்கு? இதுதான் நம்ம அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபி. இந்த இருக்கிற ரெசிபியை பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து சமைச்சு கொடுப்போம். ஐயோ, கையில் என்ன இவ்வளோ வெண்ணையாக வந்து எடுத்து வச்சுட்டா, இது தெரியாமல் போச்சு. அப்போனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைக்கு தான் இது சொந்தமாங்க. ஆமாங்க, அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமேட்டு அந்த மெஸ்ஸை நீங்களும் நாங்களும் சேர்ந்து தானே நடத்த போகிறோங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் பேசுகிறாங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே நலனே, கைக்கெத்த வந்த பானையை வந்து உடச்சிடாதப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அபிராமி அம்மாட்ட வந்து சொல்லி சமாளித்த மாதிரியே நலன் வந்து இப்பயும் வந்து போய் சமாளிச்சிட்றாங்க. இப்போதைக்கு இதுக்கான பேட்டன் ரைட்ஸை வந்து வாங்கணும், சுப்பிரமணியனை வந்து மீட் பண்ணணும், அந்த 50 கோடி ரூபா கான்ட்ராக்டரை சைன் பண்ணி ஃப்யூச்சரில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை என் வாழ்க்கையிலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நலன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உள்ள நிறைய வேலை இருக்குங்க, நான் போய் பார்வதி பாட்டிக்கும் நாயை பாட்டிக்கும் உதவி செய்யணும், அவங்களும் வயசானவங்க தானே, எவ்வளோ தான் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி கிச்சனுக்கு கொடுக்கணும் போகிறாங்க. இவங்க ஒவ்வொரு பக்கமாக வந்து திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. அன்னபூர்ணி ஃபோட்டோவை பார்த்துட்டா நலனோட டாலர் செயின் சின்ன வயசில் பார்த்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பார்ப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.